Hi and hello, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ட் பேசிகிட்ருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஷீ த டாக்டர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நைட்டு சரியாக தூங்க மாட்டீங்களா? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வரும். நைட்டு சரியாக தூங்கலைன்னா ஏன் ஹேர் ஃபால் வருதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நமக்கு தூக்கம் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே போல் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய மெலட்டோனின் ஹார்மோன் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். க்ரோத் ஹார்மோன் அண்ட் என்சைம் செக்ரீஷனுக்கு ராத்திரி தூங்குறது ரொம்ப முக்கியம். 6 to 8 மணி நேரம் தூக்கம் கரெக்டா ராத்திரி நேரத்துல இருந்தாதான் இது பாசிபிள். ஏன்னா மெலட்டோனின் நைட்டு மட்டும்தான் செக்ரீட் ஆகும். ஒழுங்கா தூங்கலைன்னா அடுத்த பிரச்சனையா ஸ்ட்ரெஸ் வரும். தூக்கமும் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தி, அப்போ முடி இன்னும் அதிகமாக தான் கொட்டும். மெலட்டோனின் ஹார்மோன் தூக்கத்தை மட்டும் உண்டு பண்ணாம ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டா இருக்குது. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்லேருந்து ஹேர் ஃபாலிக்கலை காப்பாற்றும். 6 to 8 மணி நேரம் தூக்கத்தை பகல் நேரத்தில் தூங்கினாலோ இல்லை லேட் நைட் தூங்கினாலோ இந்த மெலட்டோனின் செக்ரீட் ஆகாது. ஸோ நைட் பர்சனாக இருந்து ஓடிடியில் படம் பார்க்காம சீக்கிரம் தூங்குங்க. மேபி இது கூட உங்கள் ஹேர் ஃபாலுக்கு காரணமாக இருக்கும். லேட் நைட் தூங்குறதுக்கும் ஹேர் ஃபாலுக்கும் என்ன சம்மந்தம்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். லேட் நைட் தூங்குற எல்லாருக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.